நேற்று காலையில் வேளாங்கண்ணி போய் எல்லாருக்காகவும் சேர்த்து நல்லபடியாக ப்ரேயர் பண்ணிட்டு இன்றைக்கி காலையில் தான் வீட்டுக்கே வந்தோம். வந்ததும் செம்மையாக டயர்டாக இருந்ததா, எல்லாருமே அவங்கவுங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு அத்தாச்சி நாத்தனா அத்தை எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் பாபு விஜயலட்சுமி அவங்களுக்கு. எப்போவும் ஹாப்பியாக இருங்க. அப்புறம் ஹாப்பி பர்த்டே லாவண்யா சிஸ்டர். காலையில் சாப்பிட்டுட்டு தூங்கினது சாயங்காலம் 3 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே காலையில் ஊற வச்சுட்டு தூங்கிட்டேன்னா இங்கே வந்து பார்த்தா ஒயிட் கலர் ட்ரெஸ் ஃபுல்லாக அப்படியே சாயம் பிடிச்சி போயிருந்தது. என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அப்படியே காய போட்டுட்டு கோயிலேருந்து வாங்கிட்டு வந்து பொரிக்கடலை எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே ஈவினிங் டைமில் ஐஸ் வந்தது. ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்டாச்சு. குச்சி ஐஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் கோயிலில் பெல் அடிக்கும் போது பட்டு ஒரு மாதிரி சவுண்டு விடும். அதை நீங்களே கேளுங்களே. எல்லாருமே சொல்லுவாங்க என்ன இப்படி ஊழ விடுது அப்படின்னு. பட்டு வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். மற்றபடி எதுக்குமே கத்தாது. பெல் அடித்தா மட்டும் தான் கத்துவோம். அப்படியே அங்கே ஒரு சோப்பு வண்டி வந்துச்சு. 5 சோப்பு, 2 துவைக்கிற சோப்பு, ஒரு சோப்பு தூள் எல்லாமே சேர்த்து 100 ரூபா அப்படின்னு. அத்தை எனக்கு ஒன்று வாங்கி தர சொன்னேன். சென்னை கொண்டு போவேன். எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு சமைக்க